நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு பல்வேறு மாநில பார் கவுன்சிலுடைய தேர்தல் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி வெளியிடப்பட்ட உத்தரவின்படி 5 கட்டங்களாக பல்வேறு மாநில தேர்தல்கள் பார் கவுன்சில் தேர்தல்கள் நடைபெற உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய தமிழக பார் கவுன்சிலுடைய தேர்தல் 5ஆம் கட்ட தேர்தலானது ஏப்ரல் 30க்குள்ளாக நடத்தி முடித்திட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஐபவர்ட் கமிட்டியானது கடந்த 31ஆம் தேதி தமிழக பார் கவுன்சிலுடைய தேர்தல் வருகின்ற மார்ச் 30ஆம் தேதி நடைபெறும் என்று அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீர்களானால், அதாவது அட்வொகேட்ஸ் ஆக்ட் குறிப்பிட்ட உள்ளபடி 25 தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்களுக்கு பதிலாக 23 தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மெம்பர்களுக்கான தேர்தல் அறிவிப்பாக அது வெளியிடப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அறிவித்தபடி 30% ரெப்ரசன்டேஷன் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா அந்த 30% ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் 7 இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பில் பெண்களுக்கு 5 தேர்ந்தெடுக்கப்பட உள்ள இடங்களாகவும் 2 இடங்கள் டு பி நாமினேட்டட் பை வே ஆஃப் கோஆப்ஷன் பை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று இருக்கிறது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும், அதே சமயத்தில் உச்சநீதிமன்றம் அதாவது 8/12/25ஆம் தேதி மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த கோஆப்ஷன் செய்வது பற்றி ஒரு ப்ரொபோசலை உச்சநீதிமன்றத்திடம் தெரிவிக்கும்படி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுபோன்று இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த அறிவிக்கையை வெளியிடாமல் அவர்களாக 23/12 தேதியிட்ட ஒரு சுற்றறிக்கை மூலமாக அனைத்து பார் கவுன்சில் செயலாளர்களுக்கும் அனுப்பித்த சுற்றறிக்கையானது என்னவென்றால், இந்த 7 இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த இடங்களில் 5 மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 2 டு பி நாமினேட்டட் பை வே ஆஃப் எ கோஆப்ஷன் பை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று வெளியிட்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய அந்த ப்ரொபோசலுக்கு மாறானது. இது சட்ட விதிகளுக்கும் எதிரானது என்ற கூற்றின் அடிப்படையிலே இந்த தேர்தல் அறிவிக்கையை வெளியிட்ட நம்முடைய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஐபவர்ட் கமிட்டிக்கும் அதே போன்று அகில இந்திய அளவில் அமைக்கப்பட்டுள்ள ஐபவர்ட் சூப்பர்வைசரி கமிட்டி எடட் பை ஆனரபிள் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சுதன்சு துலியா அவர்களுக்கும், இங்கே தமிழகத்திற்கென்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐபவர்ட் கமிட்டி எடட் பை மாண்புமிகு இமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் தலைமை நீதியரசர் திரு ராஜீவ் சக்தர் அவர்களுக்கும், அவர் அடங்கிய குழுவில் இருக்கக்கூடிய ஓம் பிரகாஷ், மூத்த வழக்கறிஞர் ஓம் பிரகாஷ் மற்றும் அமித் ஜார்ஜ் அவர்களுக்கு நாங்கள் உடனடியாக இதை உச்சநீதிமன்ற பார்வைக்கு கொண்டு சென்று இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிளாரிஃபை செய்ய வேண்டும் என்றும் ஒரு மனு கொடுத்து இருக்கிறோம். அது மட்டுமல்லாது இதை கிளாரிஃபை பண்ண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நம்முடைய தமிழக அதாவது உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவியாக இருக்கக்கூடிய NS ரேவதி அவர்களும் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகவே இது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா பை வே ஆஃப் கோஆப்ஷன் நாமினேட்டிங் 2 members டு தி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பது முற்றிலும் நம்முடைய பார் கவுன்சிலுடைய மாநில பார் கவுன்சிலுடைய இறையாண்மைக்கு எதிரானது மட்டுமல்லாது, இட் இஸ் அட்டாக்கிங் தி ஃபண்டமெண்டல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பார் கவுன்சில். 15,000க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடிய பார் கவுன்சிலில் 25 தேர்ந்தெடுக்கப்பட்ட பார் கவுன்சில் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அதற்கு முரணாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இது செயல்படுவது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதன் அடிப்படையில் இந்த நம்முடைய அந்த எலெக்ஷன் கமிட்டி கான்ஸ்டிடியூட்டட் பை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிடம் நாம் இந்த மனுவை அளித்திருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.